இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டு அவருடைய சிறப்பு, அவர் உறுதுணையாகின்ற பல்வேறு தலைவருடைய நிகழ்வை கலந்து கொண்டிருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் அவருடைய பிறந்த நாள் நினைவு நாளில் சிறப்புகளை உருவாக்க வேண்டும் நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்வு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுவும் ஆடி 18 என்று சொல்வார்கள், ஆடி பெருக்கு என்று சொல்வார்கள். இப்போது நம்முடைய முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு காவிரி ஆற்றில் இன்றைக்கு ஆடி பெருக்கு வருகின்ற அளவுக்கு உபரி நீர்கள் மேலே இருந்து மேட்டூர் அணைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதேபோல எல்லா அணைகளும் இப்போது கூடுதலாக தண்ணீர் நிரம்பு தண்ணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகிய நல்லவர் ஒருவர் ஆட்சியில் இருந்தால் மழை பெய்யும் என்று சொல்வார்கள். அதே போல நம்முடைய முதலமைச்சருடைய நல்லாட்சிக்கு முத்தாய்ப்பு வைத்ததை போல இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய மாநிலத்தை பொறுத்தவரையிலும் வீரத்துக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், வேற வரலாற்றை உருவாக்கியவர்கள் ஒருவராக நம்முடைய மாவீரன், சுதந்திர போராட்ட தியாகி, நம்முடைய மாவட்டத்தில் சார்ந்திருக்கிற போற்றுதலுக்குரிய வீரன் சின்னமலை அவருடைய நினைவு நாளில் எல்லா சிறப்புகளும் மக்கள் பெறுகின்ற அளவுக்கு அரசு உருவாக்குகிறது. ஒரு தூய்மையான ஆட்சியை தமிழகத்திலே தருகிற ஆட்சி என்ற முறையில் இந்தியாவிற்கே தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கிறது. எல்லா மாநில முதலமைச்சரும் மத்திய அரசும் இன்றைக்கு வியந்து பாராட்டுகின்ற அளவுக்கு ஒரு ஆட்சி எழுச்சியோடும் சீரோடும் சிறப்போடும் இன்றைக்கு நடத்தி வருகிற பாங்கினை காணுகிறீர்கள். ஆகிய இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலும் வேறு வரலாற்றில் இருக்கின்ற ஒவ்வொரு தலைவருக்கும் போன்ற நிகழ்வில் அமைச்சர்கள் பங்கு உண்டு, சட்டமன்ற உறுப்பினர் பங்கு உண்டு சிறப்பித்து வருகிற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து இந்த பகுதியிலே வாழ்கிற மக்களுடைய நலன் கருதி எல்லா திட்டங்களையும் இங்கே கொண்டு வருவதற்கு நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்த அந்த பணிகளை மேற்கொள்வோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து வருகிறேன். நன்றி.